This video is sponsored by Buy Mode shopping application. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஆனா என் கதையை வேற. இப்படியாகிவிட்டதே, ஒரு நூலிலையில் தவறிவிட்டதே, இப்படியாகிவிட்டதே, நமக்கு என்ன செய்வது? வணக்கம் அண்ணா. என்ன நூலிலையில் தவறிவிட்டது? என்ன ஆகிவிட்டது உங்களுக்கு? வணக்கம் அமைச்சரே, அதை ஏன் நினைவுபடுத்துகிறீர்கள்? எனக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் இல்லை. என்ன மன்னா, என்ன நினைவுபடுத்துகிறேன்? என்ன அதிர்ஷ்டம் இல்லை? தெளிவாக சொல்லுங்களேன். அது ஒன்றுமில்லை அமைச்சரே, ஒரு குலுக்கல் சீட்டு வாங்கினேன். ஒரே ஒரு எண்ணில் எனக்கு அடிக்க வேண்டிய அந்த பம்பர் பரிசு தவறிவிட்டது. அதை நினைத்துத்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என்ன குலுக்கல் சீட்டு, பம்பர் பரிசா? இதெல்லாம் இவருக்கு தேவையா? மன்னா, உங்களுக்கு இருப்பதே போதாதா? பம்பர் பரிசு வேறு வேண்டுமா? இதுவே 10 தலைமுறைக்கு தாங்காது. இல்லை அமைச்சரே, எனக்கு போதாது. என்னுடைய மனசு தாங்காது. சரி மன்னா, சாப்பிடும் போது அதிகபட்சமாக எவ்வளவு சாப்பிடுவீர்கள்? அல்லது எத்தனை முறை சாதம் வாங்கிக் கொள்வீர்கள்? சாதம் எல்லாம் குறைவாகத்தான் சாப்பிடுவேன் அமைச்சரே. அதிகபட்சமாக ஒரு முறை மறுசாதம் வாங்குவேன், அவ்வளவுதான். சரி, ஏன் சம்பந்தம் இல்லாமல் இதை கேட்கிறீர்கள்? அது ஒன்றுமில்லை மன்னா, ஏதோ சும்மா கேட்க வேண்டும் என்று தோன்றியது, கேட்டுவிட்டேன். சரி, அந்த குலுக்கல் சீட்டெல்லாம் எதற்காக வாங்கினீர்கள் என்று கேட்டேனே, அதற்கு பதில் சொல்லுங்கள். அமைச்சரே, நமக்கு எவ்வளவு இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்று ஒன்று இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதை வாங்கினேன். அது ஒரு எண்ணில் தவறிவிட்டது. சரி, நமக்கு அந்த யோகம் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம். ஓ, அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறதா என்று ஆராய்ந்திருக்கிறீர்கள். சரி சரி மன்னா, உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். ஏன் அமைச்சரே, நானே கடுப்பில் இருக்கிறேன், கதை சொல்லுகிறேன், விடை சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கடுப்பு தீர்வதற்கான விடை இந்த கதையில் இருக்கிறது, கேளுங்கள். சரி, சொல்லுங்கள். வறுமையில் இருக்கும் இளைஞன் உங்களைப் போலவே அதிர்ஷ்டத்தை நொந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் இரவு தூக்கத்தில் அதிர்ஷ்டமே மனித உருவில் அவன் கனவில் வந்து சொன்னதாம், நீ என்னை நொந்து கொள்ளாதே, உனக்கு நான் கிடைப்பேன். நாளை உன் ஊருக்கு கிழக்கு பக்கமாக இருக்கும் அந்த மலை உச்சிக்கு நீ வா, உனக்கு அதிர்ஷ்டமாகிய நான் கிடைப்பேன் என்று சொல்லிவிட்டு கனவில் மறைந்ததாம். அடுத்த நாள் காலை அந்த இளைஞன் உற்சாகத்தோடு எழுந்து அவன் ஊரின் கிழக்கு பக்கமாக இருந்த அந்த மலை உச்சியை நோக்கி பயணிக்க தொடங்கினான். பாதி வழியில் ஒரு தோட்டம் தென்பட்டது. அந்த தோட்டத்தில் வயது முதிர்ந்த ஒரு விவசாயி தென்பட்டார். அவரும் இந்த இளைஞனை பார்த்துவிட்டு, தம்பி இங்கே வா, உன்னை பார்த்தால் மிகவும் நேர்மையானவன் போல இருக்கிறது, எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் கேட்டுவிட்டு நீரெல்லாம் வழங்கி அவனுக்கு தேவையான உபசரிப்புகளை செய்தாராம். அந்த இளைஞனும் சரி ஐயா, நான் கிளம்புகிறேன் என்று கிளம்ப போகும் போது அந்த விவசாயி சொன்னாராம், தம்பி நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு நிமிடம் கேளேன் என்று சொல்லிவிட்டு இப்படி சொல்லி இருக்கிறார். எனக்கோ வயதாகிவிட்டது, எனக்கு குடும்பம் குட்டி என்று எதுவுமே கிடையாது. நான் ஒருவனாகவே இந்த தோட்டத்தில் வேலை செய்து விவசாயம் செய்து வருமானம் பார்த்து வருகிறேன். எனக்கு பிறகு இது அப்படியே போய்விடும். அதனால் இப்போது நீ என்னோடு சேர்ந்து வேலை செய்ய வா. இதில் நமக்கு கிடைக்கும் லாபத்தில் பாதியை நீ எடுத்துக்கொள். என் வாழ்நாள் முடிந்த பிறகு இந்த நிலம் புலம் எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போது அந்த இளைஞன் மனதில் நினைத்திருக்கிறான், நமக்கு அதிர்ஷ்டமே கிடைக்க போகிறது, நாம் ஏன் வெயிலில் வாடி விவசாயம் செய்து லாபம் பார்த்து இவருக்கு பின்னர் இதையும் நாம் பராமரிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு, இல்லையா உங்களுடைய சொல்லிற்கு மிகவும் நன்றி, நான் தலை வணங்குகிறேன், இருந்தாலும் எனக்கு இதை ஏற்பதற்கு மனம் வரவில்லை என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டானாம். அந்த மலை உச்சியை நோக்கி இன்னும் கொஞ்சம் பயணித்திருக்கிறான். அப்போது வழியில் தென்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஆடம்பர பங்களா. என்ன அமைச்சரே, ஆடம்பர பங்களாவா? நாம் சென்று பார்க்கலாமா? மன்னா, நீங்கள் இருப்பதே அரண்மனை தான் மன்னா, இங்க இருப்பதுதான் அங்கேயும் இருக்க போகிறது. ஏன் அதிகமாக ஆசைப்படுகிறீர்கள்? பேசாமல் கதையை கேளுங்கள். சரி. அந்த பங்களாவையே வெறிக்க வெறிக்க நின்று பார்த்து கொண்டிருந்தானாம். அங்கே பால்கனியில் இருந்து ஒரு பெண் குரல், இளைஞனே நீ யார், ஏன் எங்கள் வீட்டையே உற்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, இல்லை, நான் ஒரு வேலையாக இந்த மலை உச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறேன், வழியில் இந்த பங்களா அழகாக என் கண்ணில் தென்பட்டதனால் நின்று விட்டேன் என்று சொல்லி இருக்கிறான். அந்த இளைஞனின் தோற்றத்தை பார்த்து பிடித்து போனது அந்த பெண்ணிற்கு. உடனே அந்த இளம் பெண் அந்த இளைஞனிடம் கேட்டிருக்கிறாள், நீ மிகவும் நேர்மையானவனாக இருக்கிறாய், நீயும் நானும் திருமணம் செய்து கொள்ளலாமா? நாம் இந்த பங்களாவிலேயே மகிழ்ச்சியாக வாழலாம், இங்கு இருக்கும் சொத்துக்கள் எல்லாம் உனக்கு எழுதி வைத்து விடுகிறேன், நீயும் நானும் மனம் செய்து கொள்ளலாம் என்று கேட்டிருக்கிறாள். உடனே அந்த இளைஞன், நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது, நாம் ஏன் இந்த பங்களாவில் சிக்கிக் கொள்ள வேண்டும்? வேண்டாம் வேண்டாம் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு, இல்லை எனக்கு இதில் விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டானாம். ஒரு கட்டத்தில் மெதுவாக நடந்து அந்த மலை உச்சியை அடைந்திருக்கிறான். அதிர்ஷ்டம் வரும் 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 என்று காத்து கொண்டே இருந்திருக்கிறான். மாலை வெயில் மங்கியது, இருட்டானது. சரி, இதற்கு மேல அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து மீண்டும் தன் ஊரை பார்த்து ஏமாற்றத்தோடு நடக்க துவங்கி விட்டானாம். இரவு வீடு வந்து அடைந்ததும் அதிர்ஷ்டத்தை கண்ணா பின்னமாக திட்டிவிட்டு அதே மனநிலையோடு தூங்கி இருக்கிறான். அன்று இரவு கனவிலும் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் மனித உருவில் வந்ததாம். கடும் கோபத்தில் உறங்கிக் கொண்டிருந்த அவன் அதிர்ஷ்டத்தை கடும் வார்த்தைகளால் திட்டிவிட்டான்.
அவனுடைய ஏமாற்றங்களை எல்லாம் அவன் வார்த்தைகளில் கொட்டிவிட்டான். உடனே அந்த அதிர்ஷ்டம் சொன்னதாம், நீ என்னை தேடி மலை உச்சியை நோக்கி பயணம் செய்தாய். நீ என்னை அடைவதற்கு முன்பே உனக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நானே உன்னை 2 முறை தேடி வந்தேனே, நீ ஏன் என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று கேட்டிருக்கிறது. அதிர்ந்து போன இளைஞன், என்ன, நீ என்னை தேடி வந்தாயா, எப்போது என்று கேட்டிருக்கிறான். உடனே அந்த அதிர்ஷ்டம் சொன்னதாம், வழியில் நீ ஒரு வயதான விவசாயியை சந்தித்தாயே, அவர் உனக்கு இந்த நிலத்தில் வரும் லாபத்தில் பாதியை தருவதாகவும் அவருடைய காலத்திற்கு பின்னர் அனைத்துமே நீயே எடுத்துக்கொள் என்று சொன்னாரே, அது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. நீ உழைக்க தயாராக இல்லாததால் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்ற மனநிலையில் அதிர்ஷ்டம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையில் அதை உதாசீனப்படுத்தி விட்டாய். சரி என்று இன்னொரு வாய்ப்பும் உனக்கு வழங்கினேன். ஒரு ஆடம்பர பங்களாவில் இருக்கும் ஒரு இளம் பெண் உன்னை மனம் செய்து கொள்வதாக சொன்னாள். அவள் மிகவும் அழகானவள், குணமானவள், நிறைய பொருள் கொண்டவள். அவள் சொத்துக்களையும் உன் பெயருக்கு எழுதி வைக்கிறேன் என்று சொன்னாள். அதைவிடவா உனக்கு அதிர்ஷ்டம் வேண்டும்? நீ அதற்கும் மேலாக ஆசைப்பட்டு அதையும் உதாசீனப்படுத்தி விட்டாய். இப்படி 2 முறை தேடி வந்த என்னை உதாசீனம் செய்துவிட்டு இப்போது என்னை நீ கோபித்துக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டுவிட்டு மறைந்ததாம் அந்த அதிர்ஷ்ட உருவம். ஆக அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் நம் வாழ்வில் தனியாக ஒரு உருவெடுத்தெல்லாம் வராது. நாம் அன்றாட வாழ்க்கையினூடே அதுவும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கும். இதோ இந்த இளைஞன் உதாசீனப்படுத்தினானே, அப்படி நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தை தவறுவிட்டு விடுகிறோம். அதிர்ஷ்டம் நம் வாழ்வில் வருவதெல்லாம் அது இஷ்டம் என்று கூட விளையாட்டாக சொல்வார்கள். நம்மை சுற்றி இருக்கும் வாய்ப்புகளே சில நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டமாக மாறும். அதை சரியாக கணித்து ஏற்றுக்கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது மன்னா. அதை விட்டுவிட்டு இந்த பம்பர் பரிசு விழாததற்கெல்லாம் அழாத குறையாய் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு என்ன அமைச்சரே தத்துவம் சொல்வதற்கு? என்னை போல பம்பர் பரிசுக்காக அதை வாங்கி ஒரு எண்ணில் அதை தவற விட்டிருந்தால் தெரியும், அப்போது உங்களுக்கு அருமை. மறுபடியும் முதல்ல இருந்தா நான் இவ்வளவு நேரம் இவரிடம் பேசிக் கொண்டிருந்தேனா அல்லது இந்த சுவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன்? This video sponsored by Buy Mode shopping application. வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க. ஃப்ரீ அட்வைஸ்.